பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது விஷு ஸ்பெஷலா செய்ய போற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. அதாவது உன்னியப்பம் ரெசிபி இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யலாம்ங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறது. இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாம் செய்யறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அரிசி மாவு, அந்த அரிசி மாவை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் உன்னியப்பம் செஞ்சு காமிக்க போறேன். அதாவது நீங்க இமிடியேட்டாவே உன்னியப்பம் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் அரிசி மாவு இல்லை அப்படின்னாக்கா அரிசி ஊற வச்சு அரைச்சு கூட நீங்க பண்ணலாம். பட் அதை விடவே இது ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ இந்த உன்னியப்பம் எப்படி செய்யறதுங்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம விஷு ஸ்பெஷலான உன்னியப்பம் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. உன்னியப்பம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இங்கே 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்துருக்கிற அதே கப்பில் 1 கப் தண்ணியும் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம் வரணுன்னெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துட்டாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் கொப்பரை தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 1/4 கப் அளவுக்கு நான் கொப்பரை தேங்காய் இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னாக்கா நார்மல் தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. இதே போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். அடுத்ததாக உன்னியப்பம் செய்கிறதுக்காக 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1.5 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம முன்னமே 1 கப் வெல்லம் 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அடுத்ததாக நல்ல பழுத்த பழம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நான் இங்கே ஏலக்கி எடுத்திருக்கேன். ஏலக்கி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 பழம் எடுத்திருக்கேன். சாதாரணமாக 1.5 கப்புக்கு 2 பழம் எடுத்தாலே போதும். பழம் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இதே போல் நல்லா பழுத்த பழமாக இருக்கும்போது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா உடஞ்சி வரும், நல்லா பேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிறோம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இதே போல் நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கணும், அப்போ தான் உன்னியப்பத்துக்கு நல்லாயிருக்கும். பழம் மேக்ஸிமம் பழுத்து இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. டைரெக்டாக அரிசி மாவுலேயே போட்டு நல்லா கையை வச்சு குழச்சி எடுத்துட்டாலே போதும். ஆனால் இங்கே நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதை இப்போ அரிசி மாவில் சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் எள்ளு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி தாராளமாக இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு நம்ம இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சேர்த்திருக்கோம். எல்லாம் சேர்த்துன பிறகு நல்லா இதே போல் கையை வச்சு மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம கை சூடுபட்டு மாவு மிக்ஸ் ஆகி வரும்போது அப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கையோட சூடுபட்டே நல்லா மாவு செட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்திக்கலாங்க. வெல்லம் நல்லா ஆறின பிறகு தான் சேர்த்திக்கணும். வெல்லம் சேர்த்தும் போது இதே போல் ஃபில்டர் வச்சு ஊற்றிக்கலாம். அதில் ஏதாவது குப்பை இருந்ததுன்னா கூட ஃபில்டரில் போயிடும். வெல்லம் ஊற்றின பிறகும் இதே போல் கையை வச்சே தாங்க நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம எந்த அளவுக்கு கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அப்பம் சூப்பராக சாஃப்டாக வரும். இதில் இப்போ வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியும் சேர்த்துல இல்லைங்களா. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்தினா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஆனால் நல்லா திக்காக இருக்குது. நம்மளோட உன்னியப்பத்துக்கான மாவு இந்த அளவுக்கு திக்காக தேவைப்படாதுங்க. நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு தான் வேணும். அந்த அளவுக்கு லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் வேணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு நான் இங்கே கரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு லூஸான பேட்டராக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தாங்க உன்னியப்பம் செய்யும்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் பொறுத்து நம்ம உன்னியப்பம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே உன்னியப்பம் செய்யறதுக்கு நெய்யும் எண்ணெயும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். நெய் 1 ஸ்பூன் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலுமே சேர்த்திக்கலாம். நெய் கூட எண்ணெய்னா கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம உன்னியப்பம் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் A1 இருக்கும்.
கொஞ்சமாக நெய்யும் அதே போல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்திக்கலாம். அதே போல் எண்ணெய் ஊற்றும் போது குழி ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால்வாசி ஊற்றினா போதும். மாவு ஊற்றும் போது ஃபுல்லாக எண்ணெய் எல்லாம் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதே போல் ஒரு டம்ளர் எடுத்து இந்த டம்ளரில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இதே போல் மாவு ஃபில் பண்ணி சைடில் இருக்கிற குழியில் தான் ஃபஸ்ட்டு மாவு ஃபில் பண்ணிக்கணும். நடுவில் இருக்கிற குழியில் நம்ம மாவு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும்போது சீக்கிரமாக கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனாலே சைடில் இருக்கிற குழியிலெல்லாம் மாவு ஊற்றின பிறகு கடைசியாக நடுவில் இருக்கிற குழியில் மாவு ஊற்றினா போதும். உண்ணியப்பம் செய்யும்போது ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டுமே செய்யணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வெளியே நல்லா கரிஞ்சு வந்துடும், உள்ள மாவு இருக்கும், அப்படியே வேகாமல் இருக்கும். 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மட்டும்தான் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விடும்போது உள்ளேயும் கரெக்டாக வெந்து வந்திருக்கும், வெளியவும் கரெக்டாக இதே போல் ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கும். இதே போல் திருப்பி விட்ட பிறகு 2 நிமிஷம் பொறுத்து நம்ம உண்ணியப்பம் எடுத்துடலாங்க. ஒரு 2லேருந்து 4 நிமிஷத்துலேயே நமக்கு உண்ணியப்பம் ரெடி ஆகிடும். 2 சைடும் சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ உண்ணியப்பம் வெளியே எடுத்துடலாம். இதே போல் ஒரு ஷார்ப்பான ஸ்டிக்கு வச்சு குத்தி எடுத்துட்டாக்க ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். இதே போல் ஒவ்வொன்றா மெதுவாக குத்தி எடுத்துட்டா போதும். இவ்வளோதாங்க. மேக்ஸிமம் 1/2 ஹவர்லேயே உண்ணியப்பம் இதே போல் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.